உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக நிறைவேற்றாத அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஐயனார் முருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2021ஆம் ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதி பஞ்சாயத்து நிர்வாக இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த தன்னை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் பணியில் இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பித்தார் எனவும், அந்த உத்தரவை ரத்து செய்து தனக்கு வழங்க வேண்டிய பணி உயர்வு மற்றும் பண பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2020ஆம் ஆண்டு உத்தரவிட்டது எனவும் கூறியுள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவு தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன் விசாரணைக்கு வந்தது. அதை விசாரித்த நீதிபதி, மனுதாரருக்கு 2021ஆம் ஆண்டு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வேலை செய்யாத காலத்திற்கான 25% பண பலன்கள் வழங்கப்படவில்லை. இந்த வழக்கில் IAS ஆட்சி பணி மூத்த அதிகாரி எதிர் மனுதாரராக இருந்தும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்போது வரை எந்தவித பதில் மனுவோ விளக்கமோ அளிக்கப்படவில்லை. இதிலிருந்து நீதிமன்ற உத்தரவிற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கில் நீதிமன்றம் 2020ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தும் 2023ஆம் ஆண்டு நீதிமன்றத்தின் உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய நீதிபதி, இது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைதான் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக உள்ள அப்போதைய நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் தற்போது தமிழக தலைமைச் செயலராக உள்ள சிவதாஸ் மீனா நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.